சென்னையில 1300 ரூபாய்க்கு இடங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட growth வந்து பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா 360 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நல்ல வெல் கனெக்டிவிட்டி வந்துருச்சு. சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, பெரிபெரல் ரிங் ரோடு, அண்ட் தென் திருவள்ளூர் ரோடு, பெங்களூர் ஹைவே, அந்த புது ஹைவே எல்லாமே இங்க இருந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நசிரத்பேட்டையில உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்துரும். ஆமா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரொம்ப பக்கத்துல தான் இப்ப வாங்குறாங்க. அடுத்த 6 மாசத்துல அது ரீசேல் பண்ணணும்னா கூட எங்க கிட்டே அது ரீசேல் பண்ணலாம். ரோடு வந்து நல்ல பெரிய பெரிய வைட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். சோ இது இல்லாம வந்து காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள ஆல்ரெடி இபி கனெக்ஷன் 3 ஃபேஸ் லைன் வந்துருச்சு. உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் எல்லா ரோட்ஸ்லயுமே உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம். சோ டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் லோன் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. மேக்ஸிமம் எல்லா பேங்க்லயும் பண்ணி கொடுக்கும். இங்க இருந்து நம்ம கை காட்டுற தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு சென்னை பட்டாபிராம் யாருக்குமே தெரியாம இருக்காது. அங்க இருந்து திருநென்றூர்ல இருந்து உங்களுக்கு நியர்பைலே நம்மளோட ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75 பிளாட் இருக்குமா ப்ரோ? இங்க ஆக்சுவலி 42 பிளாட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனா வெறும் 5 பிளாட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்தாச்சுங்க. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆன் ரோட்ல வேணும், அது ரோடு ஓட்டின மாதிரி இடம் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லயும் சொல்லிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த 5 பிளாட்ல நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி திசையில எடுத்துக்க முடியுமா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோடுக்கு பக்கத்துல சைட்டுங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக ப்ரோ வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஆர்பிஎம் அவென்யூ ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். சோ ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. வெறும் 5 பிளாட். சோ அத பத்தி அப்படியே கிளியர்ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார், மேனேஜிங் டைரக்டர் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் அவென்யூ. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இந்த சைட்டை பத்தி ப்ரோமோட் பண்ணிருக்கோம். பிரதரோட சேனல்லே நான் ஏற்கனவே ப்ரோமோட் பண்ணிருக்கேன். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா திருநின்றவூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருந்து நீங்க ஆவடி வழியாவும் நீங்க திருநின்றவூர் ரீச் ஆகலாம். இல்ல தாம்பரம் வழியா வரீங்கன்னா தாம்பரம் அவுட்டர் ரிங் ரோடு வழியா ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கு. சோ தாம்பரம், பூந்தமல்லி, அடுத்து நிமிலிச்சேரிக்கு அடுத்தது திருநின்றவூர். சோ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா திருநின்றவூர் பக்கத்துல காவனூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திருநின்றவூர்ல இருந்து டுவர்ட்ஸ் பெரியபாளையம் போற ரோடு. அந்த பெரியபாளையம் போற ரோட்ல பாக்கம்னு ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காவனூர் ஜங்ஷன். அந்த காவனூர் ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் 2 கிலோமீட்டர்ஸ் வரும். சோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சைட் டெவலப் பண்ணிருக்கோம். சூப்பர் பிரதர். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் சொல்லணும், எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா தண்ணி நிக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கலங்க. சோ நாங்க போய் சொல்றோமா உண்மை சொல்றோமா அப்படிங்கறது கன்ஃபியூஸே வேண்டாம். நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா. டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சைட்டுக்குள்ளேயும் சரி சைட்டுக்கு வெளியும் சரி எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க. இந்த நம்ம எங்க சைட் டெவலப் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து நல்ல சாலிடான காம்பவுண்ட்ஸ், கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. இது வந்து செமி கேட்டட் கம்யூனிட்டி. சோ செமி கேட்டட் கம்யூனிட்டினா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. பட் ஆனா உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாமே டெவலப் பண்ணிருப்போம். லைக் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோடு வந்து நல்ல பெரிய பெரிய வைட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அந்த 1.5 ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 30 அடி ரோடு வந்து எல்லா ரோட்லயுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். சோ இது இல்லாம வந்து காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள ஆல்ரெடி இபி கனெக்ஷன் 3 ஃபேஸ் லைன் வந்துருச்சு உங்களுக்கு. சோ இமிடியேட்டா நீங்க வீடு கட்டணும்னாலும் தாராளமா எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லா லைட்டும் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் நம்ம வந்து இதுல கவர்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ண ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. இது இல்லாம நம்ம ப்ரொவைட் பண்ண சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் எல்லா ரோட்ஸ்லயுமே உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம். சூப்பர் சூப்பர். இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீனரிஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து பொதுவா வைப்பாங்க. அதனால எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. நம்ம அவென்யூ ட்ரீஸ் என்ன பண்ணிருக்கோம்னா டீக்வுட் ட்ரீஸா வச்சிருக்கோம். அதனால வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க பிளாட்டுக்கு முன்னாடி ஒரு 2 தேக்கு மரம்ன்றது இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ இன் ஃபியூச்சர் நீங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க இந்த மரத்தையே எடுத்து நீங்க உங்க வீட்டுக்கான அந்த வாசக்கால் ஜன்னலுக்கு எதுக்கு வேணாலும் நீங்க ஒரு ஆசாரிட்ட கொடுத்தீங்கன்னா அது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி கொடுத்துறாங்க. டீக்வுட் மரமே வச்சு கொடுத்து. சரிங்க ப்ரோ, இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 1300 rupees வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப ஆக்சுவலி வந்து 1400 rupees வந்து பிரைஸ் 100 rupees இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம இந்த சரௌண்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 1800 rupees வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஒண்ணுமே கிடையாது. நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 50 மீட்டர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து 1800 ரூபா வந்து சேல் பண்றாங்க. அதாவது 1799 சேல் பண்றாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் பிரைஸ் நம்ம இன்னும் ஏத்தல. நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங்கா 42 பிளாட்ல இப்ப கடைசி 5 பிளாட் தான் இருக்கு. சோ அந்த 5 பிளாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜான்வரிக்குள்ள இன்கேஸ் யாராவது புக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இமீடியட்டா பண்றாங்கன்னா நம்ம வந்து அந்த பழைய பிரைஸ்க்கு கூட நம்ம கொடுக்குறோம். ஓகே. 1300க்கு சொல்றீங்க? ஆமா ஆமா. மேக்ஸிமம் ஜனவரி 15க்குள்ள இந்த வீடியோ
வீடியோ பார்த்துட்டு அவங்க புக்கிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸிஸ்டிங் பிரைஸ் வந்து 1300 கொடுத்துட்டு இருந்தோம். அந்த 1300 வந்து கொடுக்கறதுக்கு தயாரா பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, அது கூட கடைசி 5 பிளாட் தான் இருக்கு. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் ஃபேசிங்ல இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு, நார்த்ல இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு. அது மாதிரி எல்லா ஃபேசிங்ஸ்லயுமே பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, இது வந்து அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சோ டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் தென் வந்து நீங்க அம்யூனிட்டிஸ் கேட்டீங்க, சுத்தி இருக்கிற அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலே வந்து உங்களுக்கு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து நம்ம கை காட்டுற தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அண்ட் திருநென்றூரோட பிரைசிங் வந்து டே டு டே வந்து இன்னைக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் மேஜர் பில்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அதனால இந்த டைம் வந்து ரைட் டைம். சோ இப்போதைக்கு நீங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ, இங்கன்னு இல்ல திருநென்றூர் சரௌண்டிங்ல நீங்க பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட growth வந்து பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இங்க 360 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, நல்ல வெல் கனெக்டிவிட்டி வந்துருச்சு. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, பெரிபெரல் ரிங் ரோடு, அண்ட் தென் திருவள்ளூர் ரோடு, பெங்களூர் ஹைவே, அந்த புது ஹைவே எல்லாமே இங்க இருந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அக்சஸபிலிட்டி, ஆமா, ரொம்ப கனெக்டிவிட்டிங்கிறது பக்காவா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்த இன்னொரு 3 மாசத்துல நசிரத்பேட்டையில உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்துரும். ஆமா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க இருந்து நசிரத்பேட்டை பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ், கிலோமீட்டரா பாத்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்க டைரக்டா இங்க இருந்தே நீங்க பஸ் ஏறி அங்க போய் நீங்க அந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ள எல்லா கனெக்டிவிட்டி வந்துருச்சு. இது இல்லாம இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரொம்ப பக்கத்துல தான். இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வரும். 12 கிலோமீட்டர்ல பட்டாபிராம். ஆமா, இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ்ல கொண்டு வராங்க. சோ இப்போ அங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரதுனால அங்க 5000 ரூபாய், 6000 ரூபாய், 7000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஆமா, அது வாங்க முடியாது. எப்பவும் சொல்ற மாதிரி அந்த ஓவர்ஃப்ளோ கிரவுட்னு ஒண்ணு இருக்கும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்க வாங்க முடியாதவங்க அடுத்த ஜங்ஷன்ல வாங்க, அடுத்ததுல வாங்க முடியலன்னா கண்டிப்பா நம்ம இடத்துல தான் வாங்குவாங்க. சோ அப்ப நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும் போது டெஃபினட்டா ஒரு சர்டன் இயர்ஸ், ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதோட மினிமம் டபுள் த அமௌண்ட்ன்றது கேரண்டீடா போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதனால ரிஸ்க்ங்கிறது இந்த இடத்துல கிடையாது. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, நான் அஷூர் பண்றது என்ன, இப்ப டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல லேண்ட் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு அவங்க என்னைக்கு வேணாலும் இப்ப வாங்குறாங்க, அடுத்த 6 மாசத்துல அது ரீசேல் பண்ணணும்னா கூட எங்க கிட்டே அது ரீசேல் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்க ரீசேல நம்மளே பைபேக்கும் நம்மளே பண்ணிக்கிறோம். அன்னைக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் போகுதோ அந்த பிரைஸ்லயே நம்ம வாங்கிக்கிறோம். சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். யாருமே சொல்ல மாட்டாங்க, அஷூர் பண்ண மாட்டாங்க. நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எப்பவுமே அது நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சோ ஏன்னா நம்ம கண்டினியூவா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நம்ம அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த ப்ராஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேபி பிப்ரவரி மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஃபேஸ் 2 இந்த ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு another 50 மீட்டர்ஸ்ல ஃபேஸ் 2 ஒரு 4 ஏக்கர்ஸ்ல கொண்டு வரோம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சோ அதனால அந்த சைட் வரும்போது கண்டிப்பா இது நீங்க ஒரு 1 இயர்ல அதோட பிரைஸ் வந்து இங்க என்ன மார்க்கெட் பிரைஸ் போகுதோ அப்ப அந்த பிரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சோ அதனால இது வந்து உங்களுக்கு இப்ப கடைசி 5 பிளாட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸிஸ்டிங் பிரைஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம அது சிம்பிளி லைக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி நம்ம இது கொடுக்குறோம். ஆக்சுவலி சென்னை பீச் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரெச்ல 180 டிகிரிக்கு நீங்க ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பீச்ல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோடு பிரகாரம் எடுத்தீங்கன்னா இப்போ OMR போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர் வரும். அதே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா தாம்பரம் வரும். அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி வரும். அதே மாதிரி பூந்தமல்லிக்கு அடுத்த ரோட்ல திருநென்றூர் வரும். இந்த 30 கிலோமீட்டர்ஸ் பெல்ட்ல கம்மியா கொடுக்கறது நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. சோ ஏன்னா நீங்க எல்லா 30 கிலோமீட்டர்ஸும் பாத்தீங்கன்னா 5000 ரூபீஸ்க்கு மேலதான் போகுது. நம்ம அடிச்சு சொல்லலாம் போல சென்னையில 1300 ரூபாய்க்கு இடங்க அப்படிங்கிற மாதிரி. சென்னைன்றதை விட நம்ம சென்னையில இருந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர், அதாவது இங்க ப்ராப்பரா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். சோ திருநென்றூர்ன்றது 28. சோ இது வந்து திருநென்றூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா சென்னையில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல 1300 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கண்டிப்பா நீங்க வந்து வாங்கலாம். இப்ப நீங்க 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க எங்க ஒரு பின் வச்சே பாத்தீங்கன்னாலும் 35 கிலோமீட்டர்னா உங்களுக்கு தாம்பரம் மெயின்ல நீங்க இந்த பட்ஜெட் வாங்க முடியாது. பூந்தமல்லி மெயின்லயும் வாங்க முடியாது. அங்க இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி போனா மட்டும்தான். செங்கல்பட்டுலயே இந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியாது. ஆமா, இது வந்து ப்ராப்பர் சென்னை. நீங்க சென்னையை வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு. நாலேஜ் சிட்டி வருது. அண்ட் தென் காலேஜஸ், ஸ்கூல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கே இல்லாத அளவுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்வளவு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டே போலாம். பனிமலர், அது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. காலேஜஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே நிக்கும். அதே மாதிரி நம்ம சைட் வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர், ஆவடி, அண்ட் தென் திருநின்றவூர், பட்டாபிராம், அண்ட் தென் இந்த சைடு பூந்தமல்லி போறதுக்கு எல்லா பஸ் ஃபெசிலிட்டியும் நம்ம சைட் வாசல்லே வந்து நின்றோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு 1300 ஸ்கொயர் ஃபீட் கொண்டு வந்திருக்கீங்க.
இருக்கீங்க. இப்போ நடுத்தர மக்கள்னால இதை ஃபுல் அமௌண்ட்டா கொடுத்து வாங்க முடியல, இது லோன் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்போது தாராளமா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 பிளாட்ல ஒரு 20 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா லோன் மூலியமா தான், அதாவது பேங்க் சப்போர்ட்டோட தான் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அதனால ஒரு மினிமம் எல்லா வீடியோலயும் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்ல வேணாம் தான் நான் நினைப்பேன். பட் லோன் நீங்க போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மினிமம் 2 லட்சம் இருக்கு இருந்தா வாங்கலாம், 3 லட்சம் இருந்தா வாங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்றதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. ஏன்னா ஒரு ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஒரு 2 லட்சத்தை கொண்டு போய் ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட கட்டிட்டீங்கன்னா நமக்கு லோன் கிடைக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து அது ரீஃபண்ட் வாங்குறதே பெரிய பிரச்சனையா இருக்கும், போயிடும். சோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு கஸ்டமர் கிட்ட 10,000 ரூபாய் தான் வந்து புக்கிங் அமௌண்ட் வாங்குறோம். அதுவுமே வந்து அவங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் வாங்குறோம். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா எவ்வளவு லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் வர பேமெண்ட்டை மட்டும் தான் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு 100% லோன் வந்துரும், ஒரு கஸ்டமருக்கு 60 to 65% தான் லோன் வரும். அதாவது ஒரு பிளாட்டோட விலையில ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் வச்சுக்கோங்களேன், 6 லட்சம் 7 லட்சம் தான் லோன் கிடைக்கும். அவங்க வந்து 3 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சில கஸ்டமருக்கு 9 லட்சம் ரூபாய் லோன் கிடைச்சிரும், அவங்க 1 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை வேணாலும் பாத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு லோன் வந்து எல்லாருக்குமே கொடுக்குற பட்சத்துல தான் எல்லா பேங்க்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ அதனால நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் உங்களோட மினிமம் இன்கம் மாசம் வந்து ஒரு 35,000 ரூபாய், என்கிட்டன்னு கிடையாது, நீங்க யார்கிட்ட பிளாட் வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் நம்மளுக்கு 35,000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் லோனே கிடைக்கும். சோ அந்த மாதிரி நமக்கு சேலரி வாங்கும் போது லோன் நம்ம ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம். லோன் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு, மேக்ஸிமம் எல்லா பேங்க்லயும் பண்ணிக்கலாம். எந்த ஏரியால ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த மார்க்கெட் பிரைஸோட ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கம்மியா தான் கொடுப்போம். திருவேற்காடுல பண்றோம் அங்கேயும் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம், அச்சரப்பாக்கத்துல பண்றோம் அங்கேயும் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தாராளமா நம்ம சைட் பார்க்க வரும்போது சரௌண்டிங்ஸ்ல என்ன பிரைஸ் போகுதுன்றதை தாராளமா செக் பண்ணிட்டே வாங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் நானே கூட்டிட்டு போய் கூட அந்த சைட்ல எல்லாம் என்னென்ன பிரைஸ் விக்குதுன்றது நானே கூட காமிச்சிருவேன். சோ ஏன்னா ஏன் அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றோம்னா நம்ம எல்லாரோட இந்த சைட்டுன்னு கிடையாது, எல்லா நம்ம டெவலப் பண்ற எல்லா சைட்டுமே நம்ம வந்து மத்த பில்டர்ஸோட மத்த ப்ரொமோட்டர்ஸோட ஒரு 200 rupees டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆமா, ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் என்னோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். சோ அதனால எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. சோ ஓவர்சீஸ்ல இருந்து கால் பண்றீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இங்க இருந்து நீங்க எனி டைம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் வந்துரும். நீங்க எந்த பிளாட் அவைலபிலிட்டி இருக்குன்றது வரைக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க பிளாக் பண்ணனும்னா இமீடியட்டா நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். லாங் டைம் ப்ராசஸ் வச்சீங்கன்னா ஒரு 8 years 10 years ஹோல்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா வந்து ஒரு 5,000 rupeesன்றது மினிமமா வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு வாங்கி ஒரு 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா அப்படியே கண்டிப்பா வந்து டபுள் ஆகும். சோ அதுக்கு நாங்க டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து அஷூர் பண்றோம். புந்தமல்லி இந்த காரிடார் சரௌண்டிங்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சர் growth வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதனால நம்ம கிட்ட வாங்குறீங்க வாங்கல இந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. சோ இதுக்கு மேல என்ன கைஸ் சொல்றேன், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு நாளும் எல்லாத்த பத்தியும் A to Z இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்க. வீடியோல யார் பேசுறாங்களோ நேர்லயும் அவர் தான் இருப்பாரு. 1,300 ரூபாய் சென்னையில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டான இடம். நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான், கீழே இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்க. சோ கைஸ் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.